குட்டீஸோட மினி விலாக். இது ஹிபா இஜாஸ் இருக்கும்போது எடுத்த வீடியோ. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது அப்படின்னா, சின்ன வயசில் நான் எங்கள் அண்ணன் கூட விளையாண்டது தான் நினைவுக்கு வந்துச்சு. எப்படின்னா, நான் அண்ணன் 3 பேர், 2 அண்ணன் நான் உட்காந்துட்டு விளையாண்டுட்டே இருப்போம், அடிச்சுக்குவோம். அங்கேருந்து அம்மா சத்தம் போட்டே இருப்பாங்க, டேய் அப்படின்னு. இருந்தாலும் நல்லா அடிச்சுக்குவோம். அம்மா என்ன பண்ணுவாங்க, கோபத்தில் சட்டக்கத்தை தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி 3 பேர் கட்டிலில் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்துக்குவோம். அம்மா பார்த்துட்டு மிரட்டிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் இதே மாதிரி சண்டை விடுவோம். மறுபடியும் அம்மா வருவாங்க, அமைதியாக உட்காந்துருவோம். இதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அம்மா வந்து அடிக்கவே மாட்டாங்க, எப்போவுமே மிரட்டவும் மாட்டாங்க. இப்போல்லாம் காம்பவுண்டு வீடு தான், 10 வீடு இருக்கும். அதில் வந்து வசந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தான் கொஞ்சம் மிரட்டுவாங்க. அவங்கள பார்த்தா எல்லாமே பயப்படுவோம் நாங்கள். அந்த அக்காவை விட்டு தான் மிரட்டுவாங்க. எங்கள் அம்மா வந்து மிரட்டினதே கிடையாது. எனக்கு வந்து இப்போல்லாம் இந்த மெமரிஸ் அது எப்போவுமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் அந்த ஞாபகங்கள் வந்து போகுது. அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா இப்போ இல்லை. அம்மா தவறி 16 வருஷம் கிட்ட காவ போகுது. அம்மா இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் அதெல்லாம். இப்போ நினைக்கும் போதும் கூட அம்மா இருந்திருக்கலாமே, இதெல்லாம் கனவாக இருக்கணும், நம்ம காலையில் தூங்கி எழுந்திருக்கும்போது அம்மா நம்ம முன்னாடி நிற்கணும் அப்படின்னு நிறைய நாள் நினச்சது உண்டு. ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? நாளைக்கு பார்க்கலாம்.